சிவனோட இந்த கழுத்தில் இருக்க பாம்போட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? எஸ், இந்த பாம்போட விஷத்தை சிவனால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். தன்னோட மனைவிகளுக்கு வரத்தை வழங்குறாரு. கிட்டத்தட்ட 1000 முட்டைகளை கத்ருவுக்கும் 2 முட்டையை இந்த வினவைக்கும் கொடுக்குறாங்க. இந்த முட்டைகள் கிட்டத்தட்ட பல 100 வருஷங்களாக பாதுகாக்கப்படுது. அது உடைக்கப்படுது. உடைக்கப்பட்டு இந்த 1000 முட்டைகள்ல இருந்தும் அந்த 2 முட்டைகள் இருந்தும் பல பாம்புகள் வெளியில் வருது. அதில் ரொம்பவே முக்கியமான 3 பாம்பு வாசுகி, ஆதிசேஷன், தச்சன் இப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான 3 பாம்புகள் வெளில வருது. ஸோ அதுதான் பாம்புகளுக்கு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தோட தலைவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது வாசுகி. இந்த வாசுகி நாகம் என்ன பண்ணுறாருன்னா பயங்கரமான தவத்தில் இருக்கார். அதாவது சிவன் நோக்கி பயங்கரமான தவத்தில் இருக்கார். சிவன் ஒரு காலகட்டத்தில் அந்த வாசுகி நாகத்துக்கு முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த வாசுகி நாகம் நான் அவங்க கூடயே இருக்கணும், அது எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் அவங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறேன். ஆனால் அந்த சிவன் என்ன சொல்கிறோன்னா, நீ கண்டிப்பாக இருப்பேன், ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடையை கட்டிடுறாரு. பார்க்கடல தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைவாங்க பார்த்தீங்களா? அப்போ இந்த வாசுகி நாகத்தை தான் வச்சு கடைஞ்சாங்க. கடையும் பொழுது வாசுகி நாகம்